ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு டபுள் டிக். இந்த எபிசோடில் வந்து வழக்கம் போல் ஒரு சூப்பரான ஒரு மியூசிக் டைரக்டர் தான். யாருன்னு நீங்களே சொல்லுங்கள். ரெண்டே வரியில ஒரு பேரு. 2 வரியா? இது என்ன திருக்குறள்? ரெண்டே எழுத்துல அவருடைய பெயர் சொன்னாலே போதும், தெரிஞ்சிட எல்லாருக்கும். எஸ், ஜிவி பிரகாஷ். அதுக்கப்புறம் பிரகாஷ் இருக்கு, அதை மறந்துட்டேன். பிரகாஷ் குமார். ஜிவின்னு சொன்னா அது வந்து எல்லாருக்கும் தெரியல. ஜிவி பிரகாஷ் குமார் ஒரு பேரு. அட்டெண்டன்ஸ்ல சொல்லி முடிக்க 2 நாள் ஆயிரம் இருக்கு. குமார் சூப்பர். பிரகாஷ் நல்லா இருக்கு, நல்லா வச்சிருப்பாங்க. கண்டிப்பா நல்லா படிப்பாரு முடியும். பிரகாஷ் குமார் பேர் வச்சிருக்காங்க. இதன்னையா புதுசா இருக்கு? பிரகாஷ் குமார் படிக்கிற பேர் மாதிரி தான் இருக்கு. கேள்வி ஏன்னா நவீன் அப்படின்னா படிக்கிற பேர் மாதிரி இல்லையே. நவீன் படிக்கிற பேர் கார்த்தி, அது கொஞ்சம் ஓகே. எல்லாமே கலந்து வரும். கார்த்தியில் படிப்பான், படிக்காமலும் இருப்பான், ஸ்போர்ட்ஸ் பிளேயரா இருப்பான், ஜீனியஸா இருப்பான், எல்லாம் சொல்லிட்டே இருக்கலாம். ஸோ நம்ம ஜிவி படத்தில் இருக்க ஜிவியோட மியூசிக், ஜிவி படத்தில் இருக்கல ஜிவி பிரகாஷ் போட்ட மியூசிக்கை பற்றி அன்றைக்கி நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஏன்னா இப்போ மியூசிக் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு மியூசிக் போகிறவங்க ரொம்ப கம்மியான பேர் தானே. அதில் ஒருத்தர் வந்து ஜிவி பிரகாஷ். சின்ன வயசுலேருந்தே அவர் மியூசிக்கில் தான் வளர்ந்தார். ஏன்னா அவங்க மாமா வந்து ஏஆர் ரகுமான். சின்ன வயசுலேயே நிறைய பாட்டெலாம் பாடியிருக்காரு. இப்போ வந்து நம்ம குழுவாளிலே பாட்டு கேட்டிங்கன்னா அதில் சின்ன பையன் வயசு இருக்குல்ல, அதுவாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் சிக்குப்புக்கு ரயிலில் வந்து சின்ன பையன் வயசு இருக்குல்ல, அது எல்லாமே ஜிவி பாடினது தான். அவர் பாருங்க, அவர் பார்க்கவே ரொம்ப சாத்வீகமாவும் இருப்பாரு. அவருடைய கீபோர்ட் பயங்கரமா ப்ளே பண்ணுவாரு. சின்ன வயசுல இருந்து இந்த கீபோர்ட் பிளேயர். அது என்ன தெரியல, மியூசிஷியனா வந்து முதல்ல கீபோர்ட்ல இறங்கிடுறாங்க. கீபோர்ட்ல இல்ல, அந்த கத்துக்கிட்ட ஜென்ரேஷனை பொறுத்து நினைக்கிறேன். இப்போ ஏஆர் ரகுமான் சார் இருக்காருல்ல, அதுக்கப்புறம் தான் அந்த கீபோர்டு வந்து அதிகமா. ஆமா, அதுக்கு முன்னாடி நம்ம சும்மா காமன்லாம் பார்த்தோம்னா அந்த ஹார்மோனிய பெட்டி தான் வச்சிருப்பாங்க. மியூசிக் கத்துக்கிறேன்னா கீபோர்ட் ஆமா இருக்கலாம், இல்லைன்னா கிட்டார் வச்சிருந்தாங்க ஒரு டைம்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ கீபோர்ட்ல எல்லாமே ப்ளே பண்ணலாம்ல. கீபோர்ட்ல நிறைய விஷயங்கள் இப்போ வந்துருச்சு. அது எலக்ட்ரானிக்லாம் அதுல ஃபர்ஸ்ட் வந்து அதுல யமஹான் இருக்குமா பிரதர்? நான் வந்து என்ன அது பைக் கம்பெனில. ஆமா, அது ஆக்சுவலா யமஹா வந்து அதான் கீபோர்டு. ஆக்சுவலா பியானோன்னு நம்ம வந்து சொல்லணும். கிராண்ட் பியானோ தான் ஆக்சுவலா உண்மையான அந்த பியானோ. இல்ல, கீபோர்டுங்கிறது உங்களுக்கு எலக்ட்ரானிக்கா வரும். சவுண்ட் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு ராயலா வராது, டாங் அப்படின்னு வராது. அது அத்தன்டிக்கான அந்த ஒரு பியானோ சவுண்ட் இருக்கும் தெரியுமா, அது கீபோர்ட்ல அவ்வளோ வராது. பியானோல வந்து உங்களுக்கு அந்த ப்ரெஸ் பண்றது கொடுத்துருப்பாங்க, பெடல். ஸோ அந்த பெடல் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹார்மோனியம் மாதிரி தான். பெடல் ப்ரெஸ் பண்ணும்போது கீபோர்டோடைய டோன் அடிச்சோம்னா உங்களுக்கு அந்த அது ரொம்ப பயங்கரமா கேட்கும். சும்மா தலையாட்டிட்டு இருக்கேன். காலில் அழுத்துவாங்களே ப்ரோ, கீபோர்ட்ல அழுத்தும்போது காலில் அழுத்துவாங்களே, அது வந்து பியானோல தான் இருக்கும், கீபோர்ட்ல வராது. ஓகே, இன்னைக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் சொன்ன உடனே உங்களுக்கு என்ன படம் ஞாபகம் வருது? எனக்கு பர்சனலாக பிடிச்சதுன்னா மயக்கமண்ண. ஒரு டக்குன்னு ஒரு படம், நிறைய படம் இருக்குது. சரி, நான் மயக்கமண்ணா. ஏன்னா மயக்கமண்ணை வந்து நம்ம எப்படின்னா அந்த பாட்டுலாம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ரொம்ப ரொம்ப ஹிட்டு. அப்போ வந்து செல்வராகவன் சார் வந்து ஒரு பீக்கில் இருந்தார்ல. ஸோ இந்த படத்துக்கு வந்து நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. அப்போ தான் வந்து அந்த பாட்டு எல்லாம் ரிலீஸ் ஆகுது. அதெல்லாம் வந்து நம்ம ரசித்து கேட்டதுக்கு அப்புறம் பிடிச்ச பாட்டு. ஃபஸ்ட்டு வந்து பிடிச்ச பாட்டு வேணாண்டா வேணா இந்த காதல் மோகம் பொண்ணுங்க எல்லாம் நம்ம வாழ்வின். நிறைய பேர் கட் பண்ணி ரிங்டோன் வச்சுட்டு இருந்தாங்க. இந்த பாட்டு அது என்னது, நம்ம 3ல அந்த பாட்டு இருக்குல்ல, 3 இந்த அனிருத்ல அந்த இந்த பாட்டு இருக்கு, அது பேர் என்ன ப்ரோ, கொலவெறி. அதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாட்டு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹிட் இல்ல, அதுக்கேற்ற அதே ஜானர்ல. அது அப்போ வந்து ஸ்டைலிஷா இருந்தார் அந்த படம் வர்றப்போ. வந்து தனுஷ் அந்த ஸ்பைக் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சூப்பரா இருக்கும். எனக்கு வந்து அந்த பேக்ரவுண்ட் வந்து இப்போ தனுஷ் சார் வந்து அந்த போட்டோ எடுக்கிறது கண்டிப்பா போர் பார்த்துறீங்களா ஒரு சீன் காட்டுக்குள்ள, அப்போ வந்து ஒரு மியூசிக் வரும் பாருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரா போட்டிருப்பாரு. நம்ம ரெண்டாவது பிரிச்சிடலாம் பேசாம ஜிவியை. எப்படின்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர்க்குள்ளே பீக்ல போட்டது ஒன்று, அதுக்கப்புறம் நார்மலா பாட்டு ஒன்று. இப்போ உங்களுக்கு ஜிவினா உங்களுக்கு ஒரு எனக்கு ஜிவினா எப்பவுமே எனக்கு க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னா அது வந்து 1000ல் ஒருவன் தான். அது ஏன் அப்படின்னா அது நான் ஃபர்ஸ்ட் அந்த டைம்ல ஜிவி பிரகாஷ் எனக்கு பெருசா அது தெரியாது. பட் இருந்தாலும் வந்து அது வந்து ஏஆர் ரகுமான் சார் போட்டதோ இல்ல யுவன் சங்கர் போட்டதா அந்த லெவலுக்கு வந்து அதை யோசிச்சு பார்த்துருந்தா. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ் போட்டதா இது அப்படின்னு மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் ஒரு இன்டர்வியூலாம் பார்த்தோன்னே, கொஞ்சம் அந்த யூடியூப்லாம் வந்ததுக்கு அப்புறம் இன்டர்வியூ பார்த்தோன்னே அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. இந்த படத்துக்கு நான் கமிட் ஆகும்போது நான் வந்து செல்வராகவன் வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணேன், உன்னுடைய கதை வந்து பயங்கரமா இருக்க போதா இல்ல என்னோட மியூசிக் வந்து பயங்கரமா இருக்க போதா அப்படின்னு சேலஞ்ச் பண்ணேன். அந்த அளவுக்கு நாங்க போட்டி போட்டு பண்ணோம். ஆனா அந்த படத்துக்கு அந்த மியூசிக்கோட வரவேற்பு அப்படிங்கிறது படத்துக்கு மியூசிக் கிடைச்சிருச்சு. ஆனா படத்துக்கு வந்து ரொம்ப இப்பவுமே பிரதர் நீங்க வந்து ஒரு சிவன் சிலை இருக்கு, இல்ல தஞ்சாவூரை கிராஸ் பண்ணி போறாங்க அப்படின்னா இந்த பிஜிஎம் இல்லைன்னா ஃபில்ஃபில்லே ஆக மாட்டேங்குது. இதுதான்
இது நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டே பண்ண முடியாது. அதுலேயும் வந்து ஒரு சின்ன ஒரு டான்ஸ் வச்சுருப்பார்ல. எப்படின்னா பார்த்திபன் சார் வந்து ஆடுவார்ல மழை வைப்பறப்ப செலிப்ரேஷன் சொல்லிட்டு அந்த இது சூப்பராக இருக்கும். அந்த ஃபுல் மியூசிக்கே வந்து அதில் யூஸ் பண்ணியிருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டு ரொம்ப டிஃப்ரெண்டாக வந்து ஃப்ளூட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது அந்த ட்ரம்ஸ்லாம் வந்து அந்த அந்த ஏஜில் இல்லை, அப்போ இருந்தப்போ எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொன்ன அது அவர் எப்படி அந்த பாட்டை அவ்வளோ கம்போஸ் பண்ண. அப்புறம் ஓமேல ஆசை தான், அது 2 வருஷம் தான் வந்துச்சு. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதானே ஃபர்ஸ்ட் தனுஷ் சார் பண்ண பாட்டு. ஆமா, அது இவன் பண்ணது இவங்க 2 பேருக்கு அந்த ஒரு விஷயம் இல்ல. அது நான் சொல்லல, பாட்டு தனுஷ் சார் வாய்ஸ்ல வந்து வோக்கல்ல வந்து சரியா தெரியல, பட் அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான். இன்னொன்று வந்து அந்த படத்தை வந்து 1001 வந்து நான் ஓகே சாங்ஸும் சூப்பராக இருந்தாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து அது எனக்கு ஒரு தனி பிளேஸ் இருக்குது எப்போவுமே. ஸோ ஏன்னா ரீரெக்கார்டிங் பண்ணுறப்ப அது வேறு இது வேறு இல்லை, சாங்ஸ் வந்து தனியாக கம்போஸ் பண்ணிடுவாங்க. அது கரெக்டாக ஏற்றதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும். அதுலேயுமே அந்த கோவிந்தா பாட்டு வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது பிரதர் அப்போ பார்க்குறப்போ. கோவிந்தா கோவிந்தா இந்த கோவிந்தா கிடையாது. அது நீங்கள் ஒரு மாடர்னாகவும் இருக்கும், டிவோஷனலும் கலந்த மாதிரி இருக்கும். அது வந்து அந்த நிலாவெல்லாம் ஆடிட்டு இருக்க மாதிரிலாம் ஒன்று வரும்ல, அந்த இதெல்லாம் சூப்பராக இருக்கும். அந்த மியூசிக்கு அந்த பார்க்குறதுக்கு விஷுவலாகவும் சூப்பராக இருக்கும். அவருடைய அவரோட பெஸ்ட்னே சொல்லுவேன். ஒன் ஆஃப் தன் கூட அவரோட இது வரைக்கும் போட்ட ஆல்பம்ல 1001 பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிவினா நமக்கு வந்து மெலடி தான் அவரோட ஹிட்ஸ் நிறைய வரும் யூடியூப்ல. மெலடி தான் அது அதிகமா தெரியும். பட் எனக்கு வந்து மெலடியை தாண்டி வேற ஒரு படம் பிடிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த படத்தோடைய அந்த 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 டைம் பீரியட்ல வந்து யாருக்காவது கிரஷ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாட்டு வந்து அப்ப ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருந்தது. ஒருத்தருக்கு வந்து அலோ டியூன்லாம் அப்ப பயங்கர ஃபேமஸா போயிட்டு இருந்துச்சு. அப்ப வந்து ஒத்த சொல்லல ஸ்கூல் படிக்கிற டைம் எனி டைம் சன் மியூசிக் அதுல ஒன்று ஓடினே இருக்கும் அந்த பாட்டு. அது முழுசா, அதாவது இப்போ பாதி பாட்டு கேட்டப்போ போகும்லாம் கிடையாது. அந்த பாட்டு இருந்து முடிகிற வரைக்கும் கொஞ்சம் சின்ன பாட்டு தானே அது. ஆமா பிரதர், ஆனா பெரிய பாட்டு. ஆனா வீடியோ பாக்குறப்ப சின்னதா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஆமா MP3 கொஞ்சம் பெருசா அந்த சீக்வென்ஸ் வந்து கரெக்டா வருது. அந்த குவாலிஸ் மேல ஏறி வந்து ஆட வைப்போம் தெரியுமா, ஒன்னு கருப்பட்டி அப்படியே அந்த சீன் செமையா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ட்ரம்ஸ் வரும், ஒரு பாட்டி. அதுக்கப்புறம் அந்த அந்த சீக்வென்ஸ் வந்து ரொம்ப எனக்கு அந்த படத்துல வந்து யாத்திரை தான். எல்லா பாட்டுமே சொல்லலாம். இந்த யாத்திரை பாட்டு தான் ஃபர்ஸ்ட் வந்து MP3 டவுன்லோட் பண்ணி கேட்போம்ல. அப்போ ஒரு சில வெப்சைட்லாம் இருக்கும், அப்பெல்லாம் 200 MB தானே இருக்கும். அப்படி வந்து செம்ம ஹிட் அந்த பாட்டு. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு அந்த படத்துல உள்ள எல்லா பாட்டுமே வந்து பயங்கரமா ஓடிட்டே இருந்தது. ஃபர்ஸ்ட் கேட்டோடனே பிடிச்ச ஒரு பாட்டை வந்து அந்த பாட்டு இருந்தது அந்த படத்துல. ஆனா திரும்ப வந்து நம்ம அதுக்கப்புறம் ஒரு படம் ஃபுல்லா பாட்டு கேட்போம்ல. அதுக்கப்புறம் வந்து SPP சார் பாடியிருப்பார்ல, ஐயோ நெஞ்சு அலையுதடி ஆகாயம், மேசிவான சூப்பரா இருக்கு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா யுவனுக்கு அப்புறம் தனுஷ் வந்து பயங்கரமா தூக்கி கொடுத்த ஒரு BGMs மியூசிக் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஜிவி. அது வந்து தெரியல டக்குன்னு இவர் தான் போட்டாரான்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிருப்பாங்க. ஆனா இவர் போட்டிருப்பாரு. நம்ம அதுக்கு ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தே வரலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் வந்து இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கி கொடுத்தாரு. கண்டிப்பா வெயில் நேஷனல் அவார்ட்லாம் வாங்கிச்சு. வெயில்ல வந்து அந்த டோன் ஃபர்ஸ்ட் போறாருல, வெயிலோடு விளையாடி. அந்த பாட்டு எப்படி இவ்வளவு ஒரு என்ன சொல்றது ப்ரோ, இப்போ வரைக்கும் எத்தனை 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. 10 வருஷம்லாம் தாண்டிடுச்சு பிரதர், 12 வருஷத்துக்கு இருக்கும். அந்த படம் 12 வருஷம் கழிச்சு அந்த பாட்டு பாத்தீங்கன்னா இப்பவுமே வந்து அது வந்து நம்ம ஊர் மாசம், மண் வாசனை, இது எல்லாத்தையுமே நமக்கு வந்து ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கும். வீட்டுல எல்லாரும் பாத்தீங்கன்னா அப்பா அம்மா எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க அந்த பாட்டை. அதுல வந்து ஆக்சுவலா வந்து முத்துக்குமார் சார் வந்து ஃபர்ஸ்ட் லிரிக் எழுதிட்டாராம். இப்போ டியூன் போட்டது அதுவும் தெரியாது போல இருக்கு. அதுக்கப்புறம் கரெக்டாக இருந்திருக்கு. ஸோ அப்படி பண்ண முடியாதுல்ல, அது வந்து ஒரு சிலது அமையணும்னு சொல்லுவாங்கல்ல. அவர் எப்படிதான் தெரியல ப்ரோ. அந்த அந்த பாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா வெயில்ல ஆரம்பிச்சு வளர்ற ஒரு விளையாட்டு பண்ற விஷயம் எல்லாமே அந்த 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 கிராமத்தை சுத்தி ஊர்ல பண்ற எல்லாத்தையுமே அந்த பாட்டுல போடுதான் எங்க செட். அதுல வந்து மெலடி வந்து சூப்பரா இருக்குது. வந்து உருகுதே அந்த பாட்டு இளையராஜா போட்டான்னு சொன்னா நம்பிடுவாங்க ப்ரோ எல்லாரும். பாத்தீங்களா, அப்படிதான் இருக்கும். ஆனா நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, எனக்கு வந்து ஜிவினா எனக்கு மெலடி தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிவியோட மெலடி. கண்டிப்பாக அதுவும் ஜிவியோட வயசு அவங்க ஒய்ஃப் சைந்தவி இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்து பாடினாங்கனாலே அந்த பாட்டு ஹிட்டு அப்படிங்கிறதான். ஒரு இடத்துல மட்டும் நான் ஒரு இடத்துல மீன்ஸ் மாறி பாடியும் நல்லா ஹிட் ஆயிருக்கு. எதுலன்னா ஜெயில் படம் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆனிச்சுல, அதில் வந்து தனுஷ் சாரும் சைந்தவி தான் பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காத்தோடு காத்தான கண்ணே ஓ மூச்சானே அப்படி வரும். இப்போ வந்து ஏன் அந்த பாட்டை மென்ஷன் பண்ணுறேன்னா, அந்த படம் பெரிய லெவலில் போகாதனால அந்த பாட்டு வந்து ரீச் ஆகலை. ஆனால் அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான பாட்டு. நான் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருப்போம்ல, அந்த மாதிரி கேட்ட பாட்டு ஜிவியோட லிஸ்ட்ல. ஜிவி அப்படின்னு சொன்னாலே ஒரு டக்குன்னு பிரைட்டாக ஒரு விஷயம்னா அவரும் கையில் அந்த இதையும்
நிறைய படம் பண்ணிருப்பாங்களா. ஒரு ம். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாட்டு bro. அந்த திரிசால ஐஸ்கிரீம் நயன்தாரா. அது ஜாலி மியூசிக்கா இருக்கும். அவர் எப்படி அந்த பிஜிஎம், அவர் எனக்கு பிஜிஎம் இந்த படத்தை சொல்லிடலாம் முதல்ல. நம்ம கையில அந்த என்ன சொல்றது, அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட சிக்கன் ஐஸ்கிரீம், அது எந்த சீன், அது சிக்கன் தான் சாப்பிடுவான்னு நினைக்கிறேன். ஏதோ சாப்பிட்டு திரிசால நயன்தாரா தானே. திருசால் நயன்தாரா தான். ஆமா, கையில வந்து இது சாப்பிடுவாங்க, சிக்கன் சாப்பிடுவாங்க, கையில லாலிபாப் வச்சு சாப்பிடும்போது அந்த ரெண்டுக்கும் எனக்கு வந்து அந்த மாவு ஆட்டுறதுக்காண்டி போயிருப்பாரு, அங்க இருந்தே சாப்பிடுவாரு. அந்த சீக்வன்ஸுக்கு அந்த டோன் பயங்கரமா இருக்கு. அது நிறைய வாட்டி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஹலோ டியூன் ரிங் டோனா வச்சுக்கிட்டு. எனக்கு வந்து ஹெட்ஃபோனில் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்டு தான் சும்மா கேட்டுட்டு இருந்தேன் யதார்த்தமா. அப்போ தான் திரிசால நயன்தாரால பாட்டு கேட்டுட்டு இருந்தேன், விட்டு படண்டி அந்த பாட்டு. அந்த டைமில் பார்த்தோன்னா சரி ஹிட்டு அவருக்கு. அதே மெலடி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னாச்சு பாட்டுங்கிறது ரொம்ப பிடிக்கும் பிரதர். என்னாச்சு ஏதாச்சு ஏதேதோ ஆயாச்சுன்னு வரல, அந்த பாட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப மெலடியாக போட்டிருப்பாரு. இன்னொன்று வந்து என்னென்னா, படம் ஹிட் ஆகாமல் இவரோட பாட்டு ஹிட் ஆகாதனால இவர் பாட்டு தெரியாமல் இருந்த படம்னு வந்து செம்மன் சொல்லிட்டு ஒரு படம். செம்மன் அது வந்து எவ்வளோ பேர் பார்த்தாருன்னு தெரியல. வேல்முருகன் பாடியிருப்பாரு, சண்டாளி உன் பாசத்துல நேசித்து, அந்த பாட்டு. பாட்டு ஹிட். இப்போ வந்து ஒரு படம் ஹிட் ஆகிறப்போ அந்த பாட்டு ஹிட் ஆகுதுன்னா வச்சு அதோட ரேஞ்சே ரொம்ப ரொம்ப பெரிய இடத்துல இருக்கும், பெருசா இருக்குல்ல. அந்த மாதிரி இல்லாம போயிடுச்சு இந்த பாட்டெல்லாம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஜிவினா எனக்கு உடனே கேட்ச் ஆகிற ஒரு படம். எல்லாருக்குமே வந்து அந்த படத்தை வந்து அந்த படத்துல உள்ள பாட்டு வந்து பிடிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க. பொல்லாதவன். பொல்லாதவன் ஓப்பனிங் சாங் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ப்ரோ. ஓப்பனிங் சாங் நிறைய நீங்க சொல்ற மாதிரி மெலடி இல்லாம அடி போட்டிருக்காரு. என்ன இறக்கி இறக்கிருக்காரு அந்த படத்துல எல்லாம். இப்போ வரைக்கும் ஒரு ஒரு அந்த மொமெண்ட் ஞாபகம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 10 வருஷம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் எப்படி எல்லாம் இருந்தோம், அந்த மொமெண்ட் வந்து நமக்கு அந்த படத்துல உள்ள பொல்லாதவன் அந்த பிஜிஎம் எவ்வளவு ஃபேமஸ். நிறைய பேர் பல்சர் பைக்ல இன்னும் வச்சிருக்காங்க பிரதர். அந்த இது சம்பந்தமே இல்லாம இருக்கு. சரி, அதான் நினைச்சுக்கிறேன். நான் அப்படியே சண்டே ஆனா சைக்கிள் எடுத்துட்டு ரோட்டுக்கு போகும்போது பைக்ல நம்ம பிரேக் பிடிக்கிறப்ப சவுண்ட் வரும். அது வசந்த முல்லை டோன். ஆக்சுவலா அவன் அந்த படத்துல வச்சிருக்கிறது வசந்த முல்லை டோன் வச்சிருப்பான். இவங்க இந்த படத்தை பார்த்துட்டு நம்ம ஆளுங்க வந்து இந்த டோன் தான் வச்சிருப்பாங்க. இவரோட பிஜிஎம் வச்சிருப்பாங்க. அது மிஸ் மேட்ச் ஆயிருச்சு. அந்த பொல்லாதவன்ல வந்து ஆல்பம் எல்லாம் யோகி பி வச்சு கூட ஒரு முதல்ல தமிழ்ல லான்ச் பண்ணிருப்பாரு. இந்த மலை திறந்து பாட்டு அவர் வந்து அந்த டைம்ல யோகி பி பண்ணிட்டு இருந்தார்ல, அப்ப ஃபேம் ஆனாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த படத்துல வந்து இந்த பாட்டு என்ன பாட்டு, அது பொல்லாதவன் எங்கேயும் எப்போதும் தப்பு தப்பா பாடிட்டு இருப்பாங்க ஸ்கூல் படி. இப்பவுமே நம்ம தப்பா தான் பாடுவோம், ஆசை பிடிக்க. இப்பவுமே நம்ம கரெக்டா பாட தெரியாது. ஹேர் ஸ்டைல் தானே சொல்லியிருப்பாரு பாத்திருக்கீங்களா அந்த யூசிபி மாதிரி. அதெல்லாம் நமக்கு ஒரிஜினல் தானே அது. நல்லா நீங்க தெரியல அது அது ஆனா ஒரிஜினலா போச்சிருந்தாரு. ஒரிஜினலா தான் இருக்கும். அது என்ன கொஞ்சம் செட் பண்ணிட்டு எடுத்துறது நான் அப்படிதான் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து அந்த மெலடியுமே சூப்பராக மின்னல்கள் கூத்தாடும் பாட்டு. அந்த மின்னல் ஸ்டார்டிங்லையா மின்னல்கள் கூத்தாடும். இப்போ வந்து இப்போ ஒரு காம்போ ஒன்று இருக்குல்ல, இப்போ செல்வராகவன்னா நம்ம வந்து யுவன் சங்கர் ராஜா சொல்கிறோம், ராம்னா யுவன் சங்கர் ராஜா இப்போ டீமாக இருக்காங்களா. இப்போ அதே மாதிரி வெற்றிமாறனும் ஜிவி பிரகாஷ் சாரும் எப்போவுமே நிறைய படம் சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அது நிறைய பெரிய ஹிட்டாக இருக்குது. நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆடுகளமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்து பொல்லாதவனாக இருக்கட்டும், அந்த அசுரனாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் அவங்க வந்துட்டாங்கனாலே அவங்க தான் ஜிவி தான் வருவார். அந்த இது ஹிட்டு. ஜிவி பிரகாஷன் பார்த்தீங்கன்னா அனிருத் முன்னாடி வரதுக்கு முன்னாடி உள்ள அனிருத்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து அவர் அந்த இவர் மியூசிக் அவர் மியூசிக் எத்தனை கிட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இவரது மோர் ஆஃப் வந்து கொஞ்சம் மெலடி எக்ஸ்ட்ராவா இருக்கும், அனிருத் வந்து எக்ஸ்ட்ரா பேஸியா இருக்கும். பட் சிமிலரா அப்படியே இது ஜிவி பிரகாஷ் அனிருத்தால கண்டுபிடிக்க பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரெண்டு பேருக்கு ஒரு சிமிலாரிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் இவர் நடிக்க வந்ததே வந்து சொன்னாங்க பாத்தீங்கன்னா, நிறைய பேர் ஏன் இவர் நடிக்க வந்தாரு, இவர் மியூசிக் நாங்க ரொம்ப மிஸ் பண்றோம், ஆக்டிங் நடிக்க பாடவே போயிடலாம் அப்படி. ஆனா அவர்கிட்ட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, அவர் நடிக்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு மியூசிக் நல்லா தான் போட்டிருந்தாரு. இப்ப கூட இதுக்கு போட்டிருந்தாரு. இப்ப விஷாலோட படம் ஒரு படம் வந்திருந்ததுல, அது ரிதா நஞ்சம் அது ரெண்டுமாமே, அதுவும் ஜிவி தான். ஆனா இந்த படத்தோட டக்குன்னு இதனே வருது, இது தலைவா. தலைவர் உண்மையில சூப்பரா போட்டிருப்பாரு பிரதர். எனக்கு அதுல இருக்க சாங்குமே பிடிக்கும். வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அது மெலடியுமே சூப்பரா போட்டிருப்பாரு பிரதர். யார் இந்த சாலையோரம் பூக்கள் வைத்தது, அந்த பாட்டு ஜாகிங் பொருள் வரும் பாத்தீங்களா. விஜய் போட்டிருக்காரு. இது தெரிய போட்டாரு. இந்த பாட்டு இங்கே இதுக்கு முன்னாடி கேட்ட மாதிரி இருக்கேன் பாத்து. யார் இந்த சாலையோரம் தான் வந்து பேபி சாங் ஒன்று வரும் தெரியுமா, தெரியல. பேபி சாங்னு ஒரு சாங் வரும், அவங்க மடியில படுத்து ஒரே மாதிரி இருக்கும் அந்த சாங். அதுவும்
அந்த ஓ, அப்படி அதுல வந்து சைந்தவியும் ஹரிஹரன் சாரும் பாடியிருப்பாங்க நினைக்கிறேன் அதுல அந்த பாட்டு. தெரியலையே வந்து பாத்தீங்கன்னா உன்னாலே வேணாம், இதுக்கப்புறம் நாங்க பாடல. ஆனா அந்த பாட்டு சரியான பாட்டு. அது நடுவுல ஒரு லைன் சேர்த்து பாருங்க, இப்படி வராது. இதை விட நல்லா வந்து அந்த கிளாசிக்கல் விஷயத்தை வந்து உள்ள சொல்லி இருப்பாரு அந்த கல்யாணம் ஆகிற சீன். எனக்கு தெரிஞ்ச 2 படம் தான் அவருக்கு போட்டாருன்னு நினைக்கிறேன். இதுவும் தலைவாவும் தெரியும். தெரியல வந்து கொஞ்சம் மாசா போட்டு ஃபைட் சீன் ஃபர்ஸ்ட் எடுத்து நடிப்பார் பார்த்துருக்கீங்களா, அந்த முடி அந்த அந்த குழந்தை வேணாம் அப்படிங்கிற போன் வரும் பார்த்தீங்களா, அந்த கேரளா மியூசிக் விஜயகுமார் அப்படின்னு டைப் பண்ணும்போது அந்த பிஜிஎம் வரும். அதை வச்சு சைரன் வர மாதிரி இருக்கும். அஜித் சார் எப்ப தெரியுமா போட்டாரு, கிரீடம் படத்துக்கே போட்டிருக்காரு. ஆமால பாத்தீங்களா, அதுதான் யுவன் சங்கர் தான் நினைச்சிட்டு இருக்கேன். சூப்பர் 2 மெலடியுமே ரொம்ப சூப்பரான மெலடி பிரதர். அப்ப நீங்க சொன்ன மாதிரி வந்து அந்த சாங்ஸ் போற சேனல் எல்லாம் அந்த பாட்டு ஓடிக்கிட்டே இருந்த பாட்டு, அக்கம் பக்கம் யாரும் இல்ல. நானும் அந்த அக்கம் பக்கம் யாருல தான் அந்த பாட்டு பாப்பேன். நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே இன்னொரு பாட்டு இருக்கும் பிரதர், வெளியில் வெளியில் வந்து விழுந்தே. அந்த பாட்டுல தான் த்ரிஷா வந்து டாட்டூ எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரிஞ்சிச்சு அதுல. அதுக்கு மேலே நான் பார்த்தது இல்லையே. அதான் அந்த பாட்டை ரிப்பீட்டடா பார்த்துக்கிட்டே இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பீமா யார் மியூசிக் டைரக்டர்? பீமா வந்து ஹாரிஸ். ஆமால அது வில்லன் சொன்னாங்க. சரி ஓகே, இப்போ ஜிவி பிரகாஷ் வரும். இங்கே நாங்க போயிடுறது அப்படியே. ஆர்எஸ் பாட்காஸ்டும் போட்டிருக்கோம், அதுக்கு நான் மென்ஷன் பண்ணல. அதனாலயா சரி ஓகே. அடுத்து நம்ம ஜிவின்னு எடுத்துட்டா பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு வந்து நம்ம மயக்கம் பண்ண சேர்த்துக்கலாம். ரொம்ப பெஸ்ட்டாக போட்டிருந்தது. அதே மாதிரி வந்து நம்ம இதெல்லாம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோருமே பெட்டர். இன்னொரு படம் இது விட்டும் மறந்துட்டு போறேன், அந்த இந்த படம் அங்காடி தெரு. அங்காடி தெரு வந்து ஆக்சுவலாக 2 பேரும் மியூசிக் போட்டிருக்காங்க. ஜிவியும் விஜய் ஆண்டனியும் சேர்ந்து போட்டிருக்காங்க. ஆனா அந்த அது நம்ம ஸ்கூல் படிக்கலான ரிலீஸ் ஆனது வந்தது, ஒரு 10th படிக்கிற போது ரிலீஸ் ஆனது. அதுல வந்து உன் பேரை சொல்லும் போது அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா எனக்கு அந்த வரிகள் எல்லாம் விட நடுவுல வந்து ஒரு டோன் வரும். அவங்க ட்ரெஸ் மாத்திட்டு வருவாங்க, அது வந்து ஒரு நடுவுல இந்த இன்டர்லோப் நம்ம நிறைய சொல்லிருப்போம், வித்யாசாகர் எல்லாம் சொல்லிருப்போம், நடுவுல வந்து மியூசிக் ஒன்று வரும், ஒரு பாட்டுக்கு நடுவுல வரும். அதுதான் எனக்கு கேட்டோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த பாட்டு. அதுலயே வந்து கதைகளை பேசும் அந்த பாட்டு மெலடியில அப்போ வந்து சூப்பரா இருக்கும். அதே வந்து இந்த பாட்டுல சொல்லுவாங்க, அவள் அப்படி ஒன்றும் அழகில்லை அப்படி. அந்த பாட்டு வந்து மென்ஷன் பண்ணி சொல்ல வேண்டிய ஒரு பாட்டு. அதெல்லாம் சரவணா சோர்ஸ்ல எனக்கு அப்பெல்லாம் யாரு மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் அந்த மாதிரி நம்ம தெரியாது. பாட்டு நல்லா இருக்குன்னா கேட்டுட்டு இருப்போம். அப்புறம் அந்த ஆடியோ லான்ச்லாம் வச்சதுக்கு அப்புறம் மியூசிக் டைரக்டர் யாரும் தெரியாது. அது ரொம்ப லேட்டா தான் எனக்குலாம் அந்த காலேஜ் எல்லாம் படிச்சிட்டு இருக்கப்பதான் ஓ இந்த பாட்டுலாம் இவங்க போடுவாங்களா. படத்துக்கு மியூசிக் டைரக்டர் முக்கியமான அந்த டைம்ல நமக்கு தெரியாது. நம்ம ஏஆர் ரஹ்மான் மியூசிக் அந்த மாதிரி இருக்கவங்க மட்டும் தெரிஞ்சிருக்கும். அதுவும் சும்மா யாராவது சொல்லியிருப்பாங்க அப்படி கேட்டு அப்படி தெரிஞ்சிருக்கும். அவார்ட் ஃபங்க்ஷன்லாம் வந்தா உடனே ஹீரோ பேச வைக்கடா, ஏன்டா இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருப்போம். எந்திரிச்சு போயிருவாங்க பேச வச்சுட்டேன்னா ஃபர்ஸ்ட். அதே மாதிரி இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த பேச்சுலர் வந்து ஆக்சுவலா அவர் மியூசிக் போடல, இன்னொரு வந்து அவரே மியூசிக் பாடினார். அவர் பாடிருப்பாரு, அவரும் பாடல. அப்படியா? அவரும் பாடல, அவர் மியூசிக்கும் கிடையாது. அதுல கூட ஒருத்தர் கீழே கமெண்ட் போட்டிருந்தாரு, இந்த பாட்டை நீங்க வந்து அடுத்து நீங்க உங்க மியூசிக் செம்ம அப்படின்ட்டு. அப்புறம் தான் தெரியுது அவரே செந்தாலினி பாட்டு இவர் போட்டாரா, செந்தாலினி அப்படின்னு கௌரி கிருஷ்ணனோட இந்த டைம் மிஷின் அது இருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான படத்தை மிஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம், உதயம் NH4. உதயம் NH4 வந்து அது வந்து ஆக்சுவலாக தனுஷ் சாருக்கு சொன்ன கதை தான். அது கூட சொல்லியிருப்பாங்க, நான் வேறு இதில் இருக்கேன், நீ கதை சொன்னால் நான் நடிச்சிருவேன், ஸோ வேண்டான்னு சொல்லிட்டு சொன்னார். பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் சாரோட கதை அதுக்கு தான் அது மியூசிக் பண்ணியிருப்பாரு. அதில் இப்போ கூட வந்து அந்த பாட்டு வந்து இன்ன வரைக்கும் வந்து வைரலாக போயிட்டு அதுக்கு ஷார்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓர கண்ணால என்ன ஓரங்கட்டுறா ஆமா பிரதர். அது வந்து அந்த 18 வயசு ஆகாம இருக்கும், அதனாலதான் கதையை விட்டுருங்க. அதுலதான் அந்த அவங்க 2 பேருக்கும் வந்து லவ்ல சூப்பரா இருக்கும். யாரோ இவன் அதெல்லாம் சைந்தவி வயசு. அதெல்லாம் அவங்க பாடினாங்கனாலே வந்து எனக்கு தெரியும் அவங்க வாய்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கும்ல, அது பாடிருப்பாங்க. வாய்ஸ் படத்துல ஹீரோ பிறக்கவே இல்லையா? சித்தார்த் வாய்ஸ்ல நினைக்கும் போது ஹீரோயின் பறக்கலையா ப்ரோ? ரிப்போர்ட் சொல்லுது. ரிப்போர்ட்டர்ஸ் எதை நோட் பண்ணிட்டு வந்திருக்காங்க பாருங்க. அது நாங்க சும்மா ஒரு தகவல். அவார்டு வாங்கின ஒரு பாட்டை விட்டுட்டோமே, என்ன பாட்டு? சைவம்.
சைவத்தில் வந்து ஒரு பாட்டு வந்து படிக்கலாம், வெயில் மட்டுமா அழகு மழை மட்டுமா அழகு வெயில் கூட அழகுன்னு சொல்லிட்டு அழகே அழகே அந்த பாட்டுக்கு வந்து நேஷனல் அவார்டு வாங்கினாங்க. அந்த சிங்கர் அவங்க நேஷனல் அவார்டு வாங்கியிருப்பாரு. வாங்கியிருக்காரு. அசுரன் படம் அது வந்து லாஸ்ட்ல அதெல்லாம் வந்து பேசலாம். பிஜிஎம்னா வேற லெவல்ல போட்டிருப்பாரு பிரதர். அதுல அவர் வர்றப்ப அந்த எப்போ அந்த இன்ட்ரோல் சீன் அப்போ வந்து அடிப்பாரு. எனக்கு விஷயம் என்னன்னா, அவர் வந்து பிஜிஎம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, மேசிவ் ஹிட் ஆன பிஜிஎம் திருப்பி அவரால் கம்பேக் கொடுக்க முடியுமான்னு பல கேள்விகள் நிறைய அவர் மேல இருந்துச்சு. என்னால முடியும் அப்படின்னு கொடுக்குற படம் தான் வந்து அசுரன். அனிருத் பீக்ல இருக்காரு, இந்த பக்கம் வேற யாருமே இல்ல. அது வந்து அவங்க காம்போ சேர்றதுலதான் பிரதர் இருக்கு. வெற்றிமாறன் அவருக்கு சேர்ப்ப ஆல்ரெடி நிறைய ஒர்க் பண்ணிருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும். இதுதான் வேணும் இதுதான் வேணும்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ ஜிவி எல்லாம் வந்து நமக்கு ஈஸியா மியூசிக் போற மாதிரி நமக்கு தெரியலாம். பட் அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் போடுவாரு. ஒரு சிலதெல்லாம் இதுதான் வேணும் இப்படிதான் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஒர்க் பண்ணி தான் அந்த அவுட்புட். இன்னொன்று வந்து எனக்கு ரொம்ப ஒரு அது ஏஆர் ரஹ்மான் சார் தான் போட்டாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். எது கனா காண்கிறேன் பாட்டு. ரொம்ப ரொம்ப சூப்பரான பாட்டு பிரதர். அது ஆனந்த தாண்டவம். அந்த லைன் எல்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கும். அது யார் லிரிசிஸ்ட்னு தெரியல, ஆனா அந்த பாட்டோடைய அந்த லிரிக்கும் வந்து இப்போ தமிழ்நாடு கல்ச்சரோட சேர்த்து அந்த 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 ஃபீலை வந்து கொடுத்துருப்பாரு. இப்போவுமே ஒரு கல்யாணம் அப்படின்னா அந்த ஒரு பாட்டு கேட்கிறப்ப வந்து ஒரு ஃபுல் ஃபீலா இருக்கும். கணக்கான்கிறேன் அது மேரேஜ் எஃபெக்ட், என் தோழிகளும் முன் தோழர்களும் அதெல்லாம் நிறைய வரும். என் சேலையும் முன் வேட்டையும் நானும் இல்ல கெடுத்து கொலை பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு ஒரு மேலும் கட்டி தமிழ்நாடு வாழ்த்து சொல்லி சிவகாசி வேட்டு சத்தம் ஊரை கிளிக்கும்னு அந்த அந்த சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு. அது எல்லா கல்யாணத்துலயும் கண்டிப்பா அதை போடுவாங்க. போட்டாதான் அது ஃபுல்ஃபிலே ஆகும். அப்போ அந்த இன்னொரு பாட்டுமே நல்லா இருக்கும். அந்த படத்துலயும் நல்லா ஒர்க் பண்ணிருப்பாரு. ஆனா அந்த படம் வந்து அந்த அளவுக்கு ஹிட் ஆகல அந்த படமும். ஆனா அந்த பாட்டு ஹிட்டு, சரியான ஹிட் அந்த பாட்டு. இப்போ வரைக்கும் எப்பவுமே அது ஃபெஸ்டிவல் சாங்கா எல்லாத்துலயும் போட்டுருவாங்க. அந்த பாட்டெல்லாம் மறக்கவே முடியாது. ஏன்னா ஜிவியை பொறுத்த வரைக்கும் அவர் எப்போ சர்ப்ரைஸ் கொடுப்பாருன்னு தெரியாது ப்ரோ. அவர் வந்து திடீர்னு சைலண்டா இருப்பாரு, ஒரு வருஷம் கழிச்சு ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகும். அது ஒரு வருஷத்துக்கு பேசுற மாதிரி அந்த பாட்டு அப்படியே வந்துட்டே இருக்கும். டார்லிங் சொல்லிட்டு அவர் படத்துக்கு வந்து போட்டிருப்பாரு. அதில் வந்து கானா பாலரோட வாய்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவங்க 2 பேரும் ஓடுவாங்க, அந்த ஜீப் எடுத்துகிட்டு போகிறப்போ வந்து அவர் வாய்ஸில் வரும். டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பாரு. அதில் லவ் சாங் வந்து இன்னும் யூஸ் பண்ணியிருப்பாரு. அந்த என் நெஞ்சில் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான், அவனுக்கு வந்து அப்போது லவ்னா அந்த பாட்டு தான் வருங்கிற மாதிரி அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருப்பான் பிரதர். அவன் அடிக்டட்னு சொல்லலாம் அந்த பாட்டு. அதே தான் ஆக்சுவலாக நம்ம அந்த கேர்ள்ஸோட ஃபீல்டில் வந்து இன்னொரு பாட்டை பேசிட்டோம். ஸோ நிக்கில் கல்ராணி வந்து பாடுற பாட்டை வந்து நம்ம ஆல்ரெடி இன்னொரு பாட்காஸ்ட்டில் பேசிட்டோம். ஸோ அதனால் இதில் சொல்ல வேணாம். பட் அந்த படத்துலையுமே ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணியிருந்திருப்பாரு. சூப்பர். இப்படி பல பாட்டுகளை வந்து டிவி பிரகாஷ் நமக்காக கொடுக்க, அதுக்கப்புறம் ஒரு ஹீரோ சிவப்பு பச்சை மஞ்சள் சிவப்புல அவரா ப்ரோ மியூசிக் டைரக்டர் நடிச்சிருந்தாரு. பட் யாரு மியூசிக் போட்டாங்க அப்படின்னு, ஏன்னா அந்த ஹீரோயின் காஷ்மீரான்னு ஒருத்தர் நடிச்சிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? இப்போ கூட ரீசெண்டாக நிறைய படம் இருக்காங்க. பச்சை மஞ்சள் சிவப்புல இவருடைய பேரா வருவாங்க, ஜிவி பிரகாஷோட பேரா. அந்த பாட்டும் சூப்பரா இருக்கும். யாரு நம்ம இந்த இதுல பைக்ல போறப்போ ஒரு பெரிய ரீமேக் பட் ஒரு பண்ணாரு பிரதர், கண்ணை நம்பாதே. அப்படியா? என்ன படத்துல? மற்றும் ப்ரூஸ்லின்னு நினைக்கிறேன். ஸோ ப்ரூஸ்லியில் வந்து அவர் பண்ணாரு. ஸோ அது எப்படி இருக்குன்னு வச்சுக்கல, எம்ஜிஆர் பாட்டு மாதிரி இருந்ததா, அதை அப்படியே எடுத்து போட்டுருந்தாரு அவர். இன்னொரு எனக்கு ரொம்ப ரொம்ப இந்தியன் டைட்டானிக், சென்னை டைட்டானிக் தான் சொல்லலாம். அந்த படத்துல அவ்வளவு அழகா மியூசிக் போட்டிருப்பாரு. மதராசப்பட்டினத்துல வந்து அந்த மெலடி, பூக்கள் பூக்கும் தருணம் மாறுயிரே பார்த்ததாரும் இல்லையே அதுல நடுவுல ஒரு லைன் வந்துருப்பாரு, அந்த பொண்ணு பாடும் ஆமி ஜாக்சன் பாடுற மாதிரி, ஹாய் டான்ஸ் மட்டும் தனியா ஆடிட்டு இருப்பாங்க. அந்த லைனுமே சூப்பரா இருக்கும். டு டேக் மீ ஆன் டு ஃப்ளை அப்படின்னு ஒரு லைன் வரும். டு டேக் மீ இன்டு தி ஸ்கை. உண்மையிலே வருமா இல்ல நீனா பாரியா? பாடி இருப்பாங்கல்ல ப்ரோ, அப்படிதான் வரும். அவங்கள எடுத்து பறக்க வைக்கிற மாதிரி ஒரு லைன் எழுதிருப்பாங்க, அந்த அவங்களே எழுதிருப்பாங்க. அந்த படம் வந்து நான் பார்த்துட்டு வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு படம் வருது. சேர மாட்டாங்கல்ல அதுல, அது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. பேர்ல ஒரு ஆஸ்பத்திரி திறந்திருப்பாங்க, எல்லாம் திறந்து வச்சிருப்பாங்க. பட் சேரலையே லாஸ்ட்ல. அதனால சொன்னேன் இந்தியன் டைட்டானிக்னு. சூப்பரான அந்த மாதிரி படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்றது வந்து கஷ்டம் இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு பீரியட் ஃபிலிம், அதுக்கேற்ற மாதிரி வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணணும். அப்படி பண்ணி இன்னும் சூப்பர். அதே மாதிரி வந்து ஒரு
லெவலுக்குன்னு ஒரு சூப்பர் படம் பண்ணியிருக்காரு. பரதேசி, பாலா சாரோட டைரக்ஷன்ல வந்த பரதேசியில் நேஷனல் அவார்ட் இவர் பண்ணிடுறாருப்பா. அசுரன், பரதேசி இந்த மாதிரி படம். அந்த மாதிரில வந்து ஆமா பிரதர், இப்போதான் நான் பார்க்குறேன். ஓகே, அவர் பண்றதுல வந்து ஒரு அவார்டு வாங்க நிறைய இருக்கு. 1001 ஏகப்பட்ட படம் பார்த்தீங்கன்னா இவரா போய் அமையுதா இல்ல அவரே அமைச்சிக்கிறாரான்னு தெரியல. வெயிலோடு விளையாடி அந்த ஆமா வெயில். அதுக்கப்புறம் வெயில் நேஷனல் அவார்டு வாங்கினதா என்ன வாங்கியிருக்கோம். வாங்கலன்னா அது எப்படி திருப்பி அதை அப்ளை பண்ணுங்க வாங்கிடலாம் அப்படி சொல்லிக்க. ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இது வெயில் பாட்டுக்காக, வெயில் படத்துல வர வெயில் மலை மட்டுமா அழகு சேவல். இன்னொன்று இப்போ வந்து இப்போ தாலாட்டு பாட்டு வந்து அம்மா பாட்டு இருக்குல்ல, ஸோ அப்பா பாட்டு வந்து ரொம்ப சூப்பராக அவர் போட்டிருப்பாரு. தெய்வ திருமகளில் வந்து ரீரோ ரீரோ தந்தையின் தாலாட்டு பூமியே, சூப்பராக இருக்கு அந்த பாட்டு. அதே தாண்டவம்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது இல்லை, அனுஷ்காவுக்கும் விக்ரம் சாருக்கும் ஒரு பாட்டு மட்டும் நல்லா இருக்கு அந்த படம் தானே. ஆமாம், அந்த படம் தான். அதில் வந்து ஒரு பாதை கதவு மெலடி சூப்பராக இருக்கும். அதெல்லாம் ரெடி எப்படி சொல்ல, நம்மள அப்படியே உருக வைக்க ஒரு பாட்டு சூப்பராக இருக்கும். அந்த பாட்டு அந்த விஷுவல்ஸோட பார்க்கும்போது அனுஷ்கா விக்ரமும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க. அடுத்து வந்து கடைசியாக நம்ம எந்த படத்தை பற்றி பார்க்க போறோம்னா ராஜா ராணி. அதுக்கடுத்து நான் ஒரு படம் சொன்னீங்க, ராஜா ராணி சொல்லுங்க. ராஜா ராணின்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பிஜிஎம். எனக்கு அந்த ட்ரெய்லர் ஒரு ஏ பேபி அந்த பாட்டு எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது அப்போதைக்கு கேட்குறப்போ. ட்ரெய்லரில் அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் படத்தில் எமோஷன் பிஜிஎம்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். கடைசியாக கிளைமேக்ஸில் ஆமாம் பிரதர், அதெல்லாம் வந்து நம்ம அந்த மியூசிக் மட்டும் அந்த டைம்ல சொன்ன பார்த்தீங்களா, அப்போ மயக்கம் பண்ண வருதுன்னா அதுக்கு ஒரு சின்ன மியூசிக் மட்டும் போட்டிருப்பாங்கன்ட்டு அதை மட்டும் கேட்டுட்டே இருக்கலாம். இந்த இமய சாங் அப்படியே இந்த படத்துல அங்கங்க நொழிச்சிருப்பாரு. சூப்பரா இருக்கும். எங்கெங்கெல்லாம் சூப்பரா இருக்குமோ அங்கெல்லாம் வந்து நொழிச்சிருப்பாரு. சூப்பரா நடிச்சிருப்பாரு. நான் சொல்ல வந்தது வந்து சூரரை போட்டு வந்து எனக்கு அந்த இது பருந்தாகுது ஊர் குருவி வணங்காதது யாம் பிறவின்னு வரும் பார்த்தீங்களா, அந்த அது ஒரு டைட்டில் ட்ராக் மாதிரின்னு வச்சுக்கல, சூப்பராக இருக்கும். அதில் ஒரு சீனை வந்து ஆக்சுவலாக எடிட்டில் எடுத்துட்டாங்க. அந்த சூர்யா வந்து ஸ்மோக் பண்ணிட்டு இப்படி ஊதுவார் பார்த்துருக்கீங்களே, அந்த அந்த ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ அந்த ட்ரெய்லரோடய இதோடய பார்க்குறப்போ அந்த மியூசிக்லாம் பார்க்குறப்போ வந்து இந்த படத்தை பார்த்தா தேட்டரில் தான்டா பார்க்கணும் நினச்சிட்டு ஓடிடியில் காட்டு பயில சாங்கு இருக்கிற எல்லா லேடிஸுமே வந்து அவங்க வச்சிருக்க ஒன் சாங் இதை வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கிறது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல. யாருடா போறீங்க, யாரா அந்த காட்டு பைய சொல்லி சொல்லுங்கடா தெரியாது அப்படின்னு. ஒன் சைட் லவ் கிடையாது அது அப்படி வச்சுக்கலாம். நீ சொல்ற மாதிரி வந்து வாட்ஸ்அப்பை ஆக்கிரமித்த பாடல்கள் இதெல்லாம். இது ஜிவியோட நிறைய அந்த முக்கியமா பொல்லாதவன் பிஜிஎம் தான். அது 90s கிட்ஸ் பசங்க வந்து பண்ணது, கேர்ள்ஸ் பண்ணதெல்லாம் உன்னாலே ஜீவன் அந்த பாட்டு. அதுக்கப்புறம் பக்திமான்கள்லாம் வந்து கம்ப்ளீட்டா 1001 போயிருவாங்க. ஆமா பிரதர், அது எப்படி சொல்ற சோழர்கள்னு எடுத்துட்டாலே இந்த பிஜிஎம் முடியும். அதுக்கப்புறம் இந்த இது நம்ம ஊரு நம்ம இது மாணிக்க வாசகர் அதெல்லாம் பத்தி வீடியோ போடுறாங்க. இது இருக்குல்ல தசாவதாரம் படத்துக்கே வந்து அவரு நெப்போலியன் சொன்னதுக்கு அப்புறம் இந்த மியூசிக்க போறாங்க. அந்த பாட்டு நல்லா இருக்குங்களா, அந்த எடிட்ல கட் பண்ணி அப்படியே போடுறதுக்கு வந்து அப்போல்லாம் இந்த இதெல்லாம் போட்டு எடிட் பண்றேன். இந்த சவுண்ட் நல்லா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு அட்டாச்சா ஒரு அது இல்லாம நம்மளால பிரிச்சு பார்க்கவே முடியல. இப்போ வந்து தஞ்சாவூர்னாலே இந்த மியூசிக் மெயின் வர மாதிரி ஆயிடுச்சு. எந்த கோயில் எந்த இந்து தெய்வங்கள் இதெல்லாம் வந்து சொல்றாங்க இல்ல ராஜாக்கள் எல்லாத்துக்குமே செட் ஆயிடுச்சு. ஆமா, நீங்க சொல்ற மாதிரி செட் அளவுக்கு வந்து ஜிவி பிரகாஷோட பரிமாணம் அப்படிங்கிறது. அவர் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா அவர் இருக்கிற இடமே தெரியாம இருப்பாரு. ஆனா திடீர்னு அவர் எங்க இருந்தோ ஒரு மேசி விட்டு கொடுத்து நேஷனல் அவார்ட்லாம் வாங்கிட்டு போயிருவாரு. அடுத்து ஒரு வருஷம் கழிச்சு படமே பண்ண மாட்டாரு, அப்புறமா வருவாரு. இப்போ வந்து தங்கலான் படத்துக்கு பண்ணியிருக்காரு. வெயிட் பண்ணி தான் நம்ம கேட்கணும். தங்கலான் இன்னும் எதுவும் பெருசாக வந்து அதுலேருந்து ரிலீஸ் பண்ணல, அவங்க சாங்கோ இந்த ட்ராக்குமே ரிலீஸ் பண்ணலை. ஸோ வெயிட் பண்ணி வந்து அவரோட சாங்ஸ் எல்லாம் கேட்கலாம். நெக்ஸ்ட் வீக்கில் வேற ஒரு எபிசோடில் வேற ஒரு பாட்காஸ்ட்டை உங்களுக்காக கொண்டு வருவோம். மற்ற பாட்காஸ்ட் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.